5 minutes ஒயிட் கேண்டில் வந்துச்சு சார். அதை பத்தி நெக்ஸ்ட் கேண்டில் ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸ். அந்த புட்டுக்கா சார்? இதுக்கு பாட்டுக்கு அடுத்த கேண்டிலோட ஹைக்கு மேல போகுது. ஓகே, அதிகபட்சம் வந்து 570 வரைக்கும் தான் போகும். ஓகே. காலையில ட்ரேடு முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க, அப்ப ஜாலியா வர்றாங்க. சரி.
1 மினிட்ல 148 ரூபாய்க்கு மேல பைய. ஓகேங்க சார். அதே போல 5 மினிட் பாத்தீங்கன்னா 15 மினிட் பாத்தீங்க 15 மினிட்டுக்கு மேல இருக்கு. 5 மினிட் உள்ளார இருக்கு, 1 மினிட் உள்ளார இருக்கு. ஓகேங்க சார். ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கான் 1 மினிட்ல. $148க்கு மேல பை. ஓகேங்க சார். பாத்துங்க உங்க செட்டப்ல. ஓகே. அதே போல 5 மினிட்ல பாத்துங்க 5 மினிட்ல கீழே 40 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு 5 மினிட்ல. 45 சப்போர்ட், 49 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்க சார். அடுத்த கேண்டில் 5 தான் ஸ்டாப் லாஸ். அது 570 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த கேண்டிலுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து செல்லு. ஓகேயா? ஓகேங்க சார். அது 148க்கு மேல க்ளோஸ் வச்சாதான் நமக்கு என்ட்ரி இல்லைங்களாங்க சார்? இது வந்து நிப்டி வந்து இந்த கரண்டா போற கேண்டிலுக்கு ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதே போல ஏற்கனவே கொடுத்தோம் பாருங்க, அதுக்கு மேல இன்னும் க்ளோஸ் வைக்கணும். ஆமாங்க. அப்ப வந்து இந்த கேண்டில் வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து இந்த கேண்டிலுக்கும் நம்ம ஏற்கனவே கொடுத்த ரெஃபரன்ஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். ஓகேங்க சார். பெருசா கீழே வர்றது மாதிரி நான் எதிர்பார்க்கல. 529 அந்த ரேஞ்ச் அதை கீழே கட் பண்ணிச்சுன்னா தான் 500. ஓகேங்க சார். அது இனிமேட் அடுத்த கேண்டில்ல இருந்து தான் நம்ம ட்ரேடு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சைட்வேஸ்ல இருந்தது. ஆ ஆ 5 மினிட்ல மேல 150 கட் பண்ணி மேல போகவே இல்லை. போலிங்க சார். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், கிளீனா போயிட்டு இருக்கும். ஆ
3 நிமிஷத்துல மேல க்ளோஸ் வச்சிருக்கான். இன்னும் ஒயிட் கேண்டில் போடல. 3 நிமிஷத்துல மேல இருக்கு. 1 மினிட்ல ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில கட் பண்ணிட்டான். ஆமாங்க சார். 1 மினிட்ல கட் பண்ணிருக்கு. அப்ப அந்த டார்கெட் 149ங்கிறது ஒரு முன்னாடி உள்ள 2 கேண்டிலோட ஹை. ஓகேயா? அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா 148 அதெல்லாம் போகும். ஆமாங்க சார். திரும்பவும் 148 டச் பண்ணிட்டு இறங்குதுங்க சார். அது திருப்பி இங்கேருந்து மேல தான் போகும். ஏன்னா 2 கேண்டில் வச்சுக்கங்க. ப்ரீவியஸா 2 ஒயிட் கேண்டில். அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ப்ரீவியஸ் டார்கெட் போகணும். ஓகேங்க சார். 2 கேண்டில் வந்து அதே போல டார்கெட் வச்சுக்கணும். கீழே ஸ்டாப் லாஸ் அது மாதிரி வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே. நேத்து டே கேண்டிலுக்குள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாங்க சார். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்றதே பெரிய ஆர்வம் இல்லை. அந்த 15 மினிட்ல அந்த கேண்டில கட் பண்ணி எந்த கேண்டில் இன்னும் க்ளோஸ் வைக்கல. 535. வைக்கலைங்க சார். வரேன்.
முடிஞ்சா சார் அது 154ங்க சார். ஓ அடுத்த கேண்டில் வந்துருச்சு பாருங்க இதுல நிப்டில. ஆமாங்க. எஸ் சார்.
மேடம் ஏதாவது கொஸ்டின் இருக்கீங்களா? லிங்கம் சார், மேடம் கொஸ்டின் இருக்கா? சார் இப்ப சொன்னாருங்க சார் 22,700 புட்டு ஓகே, எடுத்துக்கீங்களா? 148க்கு மேல பை. ஆமாங்க சார், நான் 149ல எடுத்தேன். ஓகே, 157ல கொடுத்துட்டேங்க சார். ரைட், ஓகே ஓகே. Very smart. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஹோல்ட் பண்ணணும். முன்னாடி எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. பரவாயில்ல. ஓகே, எனிவே கீழே அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அந்த ப்ரீவியஸ் கேண்டில் கொடுத்தோம்ல, அந்த 10 மணி ஆமாங்க. அந்த 10 மணி கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, அதே போல இந்த இடத்துல வந்து 11.5 கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்தரா அது போயிடணும். கீழே 519, 529, 19, 499 அது வரைக்கும் வரணும். ஓகேங்க சார். இப்ப வந்து இருக்கான்னு பாருங்க 2 பிரீமியம். இந்த டைம் தான் கரெக்ட். போன கேண்டில்ல பார்த்துருக்கணும். பாருங்க. ஈவன் பிரீமியம் சார். சேம் ஸ்ட்ரைக்ல இல்லைங்க சார். 22,600 வந்து 58 ரூபாயில இருக்கு. 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாங்க சார். 22,600 வந்து 59 ரூபாயில இருக்குங்க சார். 22,500 53 ரூபாயில இருக்கு. ஓகே, 650 புட்டு எவ்வளவு இருக்கு? 650 புட்டு 108 ரூபாயில இருக்கு. ஓகே, அது 120 ரூபா சம்திங் போகணும். 120 டு அது மேலதான் போகணும். ஓகே, இதை பாருங்க. ஓகேங்க சார். இந்த 700 புட்டு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டேயோட கேண்டில் பாருங்க. டெய்லியோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஏற்கனவே அடிச்சிட்டான். 169, 50 அடிச்சிருக்கான் சார் ஏற்கனவே. அப்ப அதுல ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. 3 ஹவர்ஸ்ல காலையிலேருந்து அதுக்கு மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஓகே, அப்ப 200 ரூபாங்கிறத ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகேயா? அப்ப 3 ஹவர்ஸ் 158க்கு மேல க்ளோஸ் ஆனான்னா அவன் ஒரு வாட்டி 200 ரூபா போகும். பாத்துக்கங்க எப்படின்னு. 3 hours கேண்டில் நம்ம நிஃப்டியில பாருங்க 26 லோ வச்சுட்டு மேல வந்து டிக் வச்சு வர்றான். அதே மாதிரி 15 minutes டிக் வச்சிருக்கான். நாற்பத்தி நாலுல என்ட்ரி கொடுக்க பார்த்தேன் ராஜேஷ் சார், பண்ண கொடுக்க முடியல, ஜம்ப் ஆயிட்டான். 11,000 புட்டு 11,000 புட்டு 51.85 டார்கெட். ஆமா சார், போயிட்டான். 519, 499 இதெல்லாம் அந்த புட்டுக்கு இருக்கு. நிஃப்டிக்கு ஓகேங்க. போன கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் 5 நிமிஷத்துல. இல்லைன்னா அவனு கீழே வந்ததுனால 10 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு. 519 ஃபர்ஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 530 மேல கட் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து 9:45 கேண்டிலோட லோ. 10 மணி கேண்டில் தான் ரெஃபரன்ஸ். சிங்கம் களை இறங்கிருச்சு.
என்ன என்ட்ரி சார்? என்ன சார் என்ன என்ட்ரி? இல்ல மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். மிட் கேப் 44.30லேருந்து 40 ரூபா 30 பைசால பை பண்ணலாம். அவன் வந்து 51 85 இன்னும் போகணும். போயிட்டானே 51 85 போகல சார் இன்னும். போயிருக்கான். இல்ல இப்ப போகணும் சார். இப்ப திரும்ப போகணும், அப்படியே டெஸ்ட் பண்ணணும். நாற்பத்தி 70 48 50 நாங்க தான் அப்படியே காதுல வாங்கிட்டே இருக்கோம்ல பேசுறத. ஐநூத்தி 36 37 37 90. ஓகே, அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். 22 536 37. 44 55லேருந்து 45 35 ஒரு லெவலு. அதுக்கு கீழே வந்தா 41 2 5 40 50. மிட் கேப் வந்தானா சார்? வந்துட்டானா? அவ்வளோதான். சொன்னோம்ல அவன் வருவான், நல்லவன், மேல கூட போவான் அவன். இன்னும் 56 அடுத்த லெவலு. இத்தனை பேர் இருக்காங்களா? ஏன் என்னது? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க. இல்ல இத்தனை பேர் இருக்காங்க. நான் நினைச்சேன் நாங்க 2 பேர் தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. இல்ல நான் நடுவுல வந்து கொஞ்சம் ஆப்சென்ட் ஆயிருந்தேன். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிறப்பல இப்பதான் வந்திருக்கேன் நான். ஆமா நீங்க சொல்லிட்டு போனீங்க, ரைட்டு. நான் ஆனா இப்ப வந்து மிட் கேப் பண்ணாங்க. ஓகே. நம்ம 11,000 புட்டு வந்து 15 மினிட் அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணிருக்கு. ஓகே. 2 ஒயிட் கேண்டில் ப்ரீவியஸா இருந்துச்சு, ரெண்டையும் அவன் தொட்டுட்டான். சரி, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு இந்த கேண்டில் முடிய. கீழே தான் க்ளோஸ் பண்றான். ஓகேயா? சரி. நோட் இட் டவுன்.
ராஜேஷ் சார் எதுவும் பண்ணீங்களா மிட் கேப்? ம் சும்மா சொல்றீங்களா எனக்காவ? ஏன் சார்? இல்ல சார், அதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் 950 கால் 19 23 விட்டேன். ஓ, நீங்க அதுக்கு போயிட்டீங்களா? சரி சரி. ஆமா சார். நான் வந்து 11,000 புட்டு பண்ணிட்டு இருக்கேன், அதனால கேட்டேன். ஏதோ ஒரு இது புட்டு ஒண்ணு கொடுத்துருந்தேன் 10 ரூபாய், நம்ம 10 ரூபாய் 4 ரூபாய். ஆமா 600 ஏதோ நம்மளாம் சொல்லியிருந்தீங்க. இது 500 புட்டு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு இருக்கு? அவன் 5 ரூபா 50 பைசால இருந்து இப்பதான் 8 ரூபாய்க்கு வந்திருக்கான். மிட் கேப். ஓகே. சார். சரிங்க சார், பாத்துட்டேன். அதான். அந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் நம்ம ஒயிட் கேண்டில் ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்குலாம் வந்து அதை கட் பண்ணி எல்லாம் கீழே க்ளோஸ் வைக்கிறது பெரிய கஷ்டம். வச்சாதான் உண்டு. ஏன்னா 3 ஹவர்ஸ்ல நாளைக்கு தான் வரும் ஒயிட் கேண்டில். வாட்டர் பிட்டி. சார் நான் வாங்க ரேட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ரேட்டு சார் அதெல்லாம் பாத்துக்கோங்க. 12 ரூபா 50 காசு வாங்க. பாருங்க, இப்ப வந்து 25 ரூபாயை நோக்கி போயிருக்கான். இல்லைங்க, அது இல்ல 11,000 போட்டு. சரிங்க சார், எவ்வளவு வாங்குனீங்க? 12 ரூபா 65 காசு. சும்மா இருந்தீங்கனாலே போத மாட்டிருக்க. ஆமாங்க. 11,000 6 ரூபா 40 பைசா லோ, ஹை 60 ரூபா. நீங்க வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டு இப்ப வேற சைக்கிக்கு போய் இது பண்ணிட்டீங்க. கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு கண்ணன் தான் எனக்கு தெரியறாரு. இருங்க என்னன்னு பாக்குறேன். ஏன் கண்ணன் மட்டும் தெரியறாரு, ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. எப்படி போட்டாலும் கண்ணன் தான் தெரியறாரு. கண்ணன் இஸ் பிரசன்டிங்னு சொல்லி அதனால கண்ணன் ரவுண்ட்ல தெரியறாரு, அவ்வளவுதான். வித் டார்க் கிளாஸ். வாவ். 5 ரூபா கேப்ல வெளில வந்துருக்கீங்க. 22,500 புட்டாதான் கண்ணன் வந்து 7 ரூபா 50 பைசா, 13 ரூபா 50 பைசா, 16 ரூபா 70 பைசா, 30 ரூபா 45 பைசான்னு போட்டிருக்காங்க. காலையில நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 22 வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 650 ஃபுட்டு. ஆமா சார். 75 மேல பையு, அது 120 ரூபா டார்கெட் பாருங்க. 110 ரூபா இருக்கும். கண்ணன் சார் வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்தாரு. மிட்கேப்பை போட்டு துவைச்சு விட்டாங்க இன்னைக்கு. இதுல வேற அந்த கால்லாம் வச்சிருந்தவங்க நிலைமை என்ன ஆகுது? இப்ப இவன் என்ன ஆச்சு பாரதிக்கு? மார்க்கெட் கீழே போறானா நான் மேல போறேன்டாங்கிறானா? இவன் என்னதான் சொல்ல வரான் அவன் பாரதி? பாரதி உங்களுக்கு நான் கால் அனுப்பிச்சேன், பாத்தீங்களா? நான் பாத்துட்டேன். அதனாலதான் அதை பாத்துட்டுங்க சார். நான் வேற ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். அதுவும் நம்மளாகி போச்சு. மார்ச் 1700 காலை ஆட் பண்ணி வைப்போம். அப்புறம் மார்ச் 1800 காலையும் ஆட் பண்ணுவோம். $680, $660 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 727. எடுத்தீங்களா? நான் வந்து எடுத்துருக்கேன். ஓகே.
நான் சொன்ன லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல எதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஓவராலா 16,000 இருக்கு. 22,500. நம்ம இதில் 15 மினிட்ல கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. ஓகேயா? ஹலோ சார் கேக்குதுங்க சார். எஸ் சார். கேக்குதுங்க சார். ஓகே. அந்த நீங்க என்ன போடுறீங்க, என்ன வேணுமோ கேட்போம் சார். கேட்போம் சார். இப்போ அடிங்க சார். சரி பாருங்க. ஓகேங்க சார்.
கும்பகோணம் சார் புட்டு அள்ளிட்டீங்களா? நான் பாட்ட பேச கட் ஆயிடுச்சு. ஆமா, புட்டு அள்ளிட்டீங்களா? என்ன சார் புட்டை வந்து 11 சொச்சத்தில் வந்திருக்கேன் சார். இப்போ திரும்ப 8.75 போட்டிருக்கேன். இல்ல அது இது 550 புட்டு அது போகலையா? இல்ல நான் 500 பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்ணன் சொன்னாப்ல 500 அதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இல்ல 550 பரவாயில்ல சார். இல்ல ஆமா பண்ணிடலாம். இது நான் குவான்டிட்டி கூட போட்டு பண்ணேன். வெரி குட் வெரி குட். இவனா பாத்தீங்களா மிட் கேப்ப? இல்ல இதுக்கு வந்துடும், அதை விட்டுட்டேன் சார். 85 ரூபா. இது அவனா? ஆமா. அதே இன்னைக்கு நான் மிட் கேப் ஸ்பாட் லெவல் குறிக்க விட்டேன் சார். குறிச்சிருந்தேன்னா நான் போல்டா பண்ணிருப்பேன். வெறும் சென்செக்ஸோட நிறுத்தி வச்சிருக்கேன். என்ன சொல்றான் அப்ப மிட் கேப்? த்ரீ ஹவர்ல வந்து 10,835 காட்டுது. அவ்வளவு இறங்குவானா சார்? பாருங்க இவன் 950 புட்ட பாருங்க 50 ரூபா போயிட்டான். அதான் சார் 10,835 காட்டுது சார். அவ்வளவா இறங்குவான்? கண்டிப்பா இறங்குவா தெரியும். 3 ஹவர்ல காட்டுறான். 3 ஹவர் இது எல்லாத்துலயுமே காமிக்கிறான். மாதிரி கீழே தான் காட்டுறான். 100 ரூபா. ஓகே. நம்ம மிஸ் பண்ணியாச்சு. இனிமே போயிட்டு அது என்ன பண்றது? அதான் வந்து நம்ம ஒண்ணுல இருந்து இன்னொன்னுல மாறணும்னா இப்படிதான் நடக்கும். எதை விட்டுட்டு வரோமோ அது வேகமா ஆகும். ஒன்றும் இல்லையா, இப்போ கூட நம்ம பிவோட்ல எழுதலாமா? மிட் கேப்ல எழுதுவோமா? அவர் சார்ட்டை வச்சு எழுதுவோம். இன்னைக்கு தேதி 27. இப்போ அன்னைக்கு வந்து 10,969. மிட் கேப் லெவலை எடுத்துருவோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு? 11,055. பார்த்த லெவல் கரெக்டு தானே? இன்னைக்கு 10.15 காட்டுது. அப்போ அங்கதான் பார்க்க முடியும். 11,017. தொள்ளாயிரம் புட்டு பாருங்க அவ்வளவு பாருங்க. 25ஆம் தேதி வந்து ஹை வந்து 11,192. 11,192. ஓகேயா? ஸ்பாட் என்ன சொல்லுது?
10,960 கிலோ ஷார்ட் சார். ராஜு சார் என்ன சார் கேக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேக்குது. 10,960 கிலோ ஷார்ட் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் டார்கெட் 920, ரெண்டாவது டார்கெட் 880. ஓ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டான். அதான் 880 அடுத்த டார்கெட். ஓகே. அந்த 880 கட் பண்ணி சஸ்டைன் ஆனானா 820. ஓ சார் சொல்லுங்க. வண்டியை ஓட்டுறது பாருங்க. சரி சார் ஓகே. இந்த வண்டி நிறுத்திட்டேன், ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல எங்க போனீங்கன்னா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஏன் போகுது? ஆமாங்க. மைண்ட்ல இருக்கும். கண்டிப்பா வண்டி ஓட்ட முடியாது சார் இங்க டிராஃபிக்ல. நிப்பாட்டி இந்த இது வண்டி ஓட்டும் போது டிரைவ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுங்க. இல்ல இப்பதான் வண்டி எடுத்தேன். நான் ஒன்னும் கொஸ்டின் எடுக்கல சார். அங்க போய் பாத்துக்கிறேன். சரி. நான் ஏதாவது கொஸ்டின் வச்சிருப்பீங்களோன்னு சொன்னா அவர் கண்ணன் சொல்ற மாதிரி செய்யுங்க. இல்ல சார் ஓகே தேங்க்யூ. இல்ல உள்ளதுதான். அவர் வண்டியில இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்பதான் இல்ல சொல்லிட்டு இருந்தாரு, அதனால எனக்கு கால் விழுந்துச்சேன்னு சொல்லுங்க. 11,023, 11,007, 10,959, 10,919, 10,879, கேக்குதா சார்? 817. கேக்குதுங்க. 789, 10,766, 10,745. நான் பார்த்தது கரெக்டு தான். 10,745 வந்து டெய்லியோட லோ. 11,366, 11,344, 11,321. தெரிஞ்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். 11,231, 11,191, 11,151. 11,100க்கு கீழே நம்ம வந்து இதை போய் ஷார்ட் அடிச்சிருக்கலாம். ஓகே. இப்ப என்ன சொல்றான் மிட்காப்? 10,905 வந்துட்டானா? 11,000 புட்டு வந்து இதுல இருக்கான். இவன் வந்து 10,950, 55 ரூபால இருக்கான். 2 ரூபாயிலேருந்து வந்திருக்கான். ஓகே. அவர் சார்ட்டு 15ல சப்போர்ட் அங்க கீழே வந்தால்தான் எடுக்கணும். ஒரு 40 ரூபாய் வந்தானா எடுக்கலாம். எங்க ஏர்போர்ட் ரொம்ப பக்கமா? ஆமாங்க. அதோட வந்து நம்ம வீட்டுக்கு மேலதான் கரெக்டா அது இதாகி போகும். அதனாலதான் அவ்வளவு இதா இருக்கு. சரி. கண்ணன் மிட்கா பசமா ஒரு லுக் விடுங்களாம் பாப்போம். வர கிளம்பிட்டு இருக்கேன். சரி. ஏன்னா டெய்லி இதுலயே உட்காந்து பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுது. சரி. பஸ்ல போகும்போது பார்த்தா போயிட்டு வரதுனால நீங்க யாரும் சொல்றது எனக்கு
வரைக்கும் போவான் போல. 10,950 புட்டு. அந்த புட்டையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, 16 ரூபா. இல்ல அது நான் இது பண்ணிருக்கேன், பாத்துட்டேன். இது மிட் காப் நல்லா மூவ் ஆகிறான், அதனால அதை ட்ரை பண்றேன் வேற ஒண்ணு. சரி. ம். மேடம் மிட் காப் 10,950 புட்டு கொஞ்சம் பாருங்களேன். ஓகேங்க சார், இந்த வாட்ச் பண்றேன் சார். எனக்கு என்னமோ அவன் வந்து ஒரு 82 ரூபா, 72 ரூபால இருந்து 82 ரூபா போவான் போல இருக்கு. அதுவா செல் ஆஃப். ஒழுங்கா 11,000 புட்டை வச்சிருந்துருக்கலாம். அதை கொடுத்துட்டு ஆமாங்க சார், 60க்கு மேல க்ளோஸ் வச்சா 80 போகும் சார். அதான் அப்படிதான் காட்டுது மேடம். ஆமாங்க சார், ஆனா அது க்ளோஸ் வைக்கணும் சார். அதுக்கு என்ன கோல்டு சரியாகலையா சார்? கோல்டு என்ன சரியாகலையா உங்களுக்கு? ஆமாங்க சார், த்ரோட் இன்னும் சரியாகல, கோல்டு. அதுக்கு நீங்களே கைட் பண்ணலாம் மேடம். என்னங்க சார்? நீங்களே கைட் பண்ணலாம்னு எங்களுக்கு. இல்ல அதனாலதான் நான் கேட்கிறோம். அப்ப நடுநடுல அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களா சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து சொல்ல வைக்கணும். ஐயோ இல்லைங்க சார், எனக்கு பயம் சார், அதுதான். அததான் சொல்றேன், இப்ப கேட்கும்போது சொல்றீங்களா, அதனால கேட்கிறேன். எனக்கு இன்னும் அந்த கான்பிடென்ட் இல்லைங்க சார். எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் அந்த கான்பிடென்ட் இல்ல. இல்ல அது சரிங்க. இல்ல அதுதான் நீங்க வந்து பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி பாருங்க மேடம். பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே. ஏன்னா இப்ப நான் 60க்கு மேல போய் என்ட்ரி கொடுத்துருப்பேன். இப்ப நீங்க சொன்னதுனால கொஞ்சம் யோசிச்சேன். அதே மாதிரி கீழே வரும். ஆமாங்க சார், 60க்கு மேல க்ளோஸ் வைக்கணுங்க சார். ஆனா அது எப்பனா இன்னும் ஒரு 130 அதுக்கு மேல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். நான் ஸ்பாட் லெவல்ல பேஸ் பண்ணி கடலை கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ ஒரு சின்ன காலுக்கு வேணா இது கவர்ல கட்டி கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்குங்க சார், இல்ல காலுக்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்க சரி. அதான் நான் ஸ்பாட் லெவல் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓ, நீங்க ஸ்பாட் பாத்துட்டீங்க. 920 ஃபர்ஸ்ட் டார்கெட், அடுத்தது 880. ஆமா நீங்க சொன்னீங்கல 920 கிட்ட என்ன செய்யறாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேனா? இல்லையே, உங்க படம் தான் பேரே தெரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னேன் இல்லப்பா, நீங்க தான் தெரியுறீங்க சொன்னேன் நான். அப்படியே ஸ்கிரீன் ஷேரிங் தானே வருது. நான் ஸ்கிரீன் ஷேரிங் தானே வருது. ஸ்கிரீன் ஷேரிங் தான் வருது, ஆனா நீங்க தான் தெரியுறீங்க. கண்ணன் இஸ் பிரசன்டிங் தான் வருது எங்களுக்கு. ஸ்கிரீன் வரலைங்க. இப்பதாங்க சார் வருது. இப்ப வருது. 50 ரூபா 50 பைசா. ஓகே, அது பிடிச்சாங்க. அது வந்து கீழே பெருசா போறதுக்கு பாயிண்ட் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. அதனாலதான் கேண்டில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி சில டைம்லாம் பெரிய அளவுக்கு பாயிண்ட் கீழே வருது பாத்தீங்களா குடுக்குற லெவலு. அப்போ வந்து அவ்வளவு லெவல் இருக்கும். அதனால இப்போ வந்து அந்த மாதிரி பெரிய அளவுக்கு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனாலதான் இடையில அந்த 519 போட்டேன். அது 519 டச் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வர்றேன் இந்த ரேஞ்ச். அதனாலதான் இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஓவரால் இந்த 599 600ங்கிற ரேஞ்ச் கிட்ட வரும்போது அது வந்து பை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நம்ம காலையில ஓகே கொடுத்த லெவல்ல இருந்து கட் பண்ணி மேல போகவே இல்லை. அந்த 599 நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த இதை போடணும், முன்னாடியே போடணும்னு நினைச்சேன்.